ஃபிஷ்ஷிங் ராடை வச்சு கடலில் எப்படி மீன் பிடிக்கலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதான் அந்த ராடு, ஓகேங்களா. ஸோ இது 9 ஃபீட் வரும். இந்த ராடு 9 ஃபீட் ராட். இதுலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஃபிஷ்ஷிங் ரீல்னு சொல்லுவாங்க. இது பீச்சிலேருந்து சர்ஃப் ஃபிஷ்ஷிங்னு சொல்லிட்டு அது டோர்னமெண்ட் மாதிரியே பண்ணுவாங்க. ஒரு கேம் மாதிரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்குங்க. இதை நம்ம அப்படியே அந்த ராடில் ஃபிட் பண்ணிடணும். இந்த 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 கார்னரை நம்ம ராடில் மாட்டிடணும். அது மாட்டுறதுக்கு ஒரு செட்டப் கொடுத்துருப்பாங்க. நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, ஆல்ரெடி ஒரு ஹூக் செட்டப்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை காமிக்கிறேன். இதுதான் அந்த நரம்பில் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பால், அந்த ஆரஞ்சு கலர் பால் ஏன் நான் கொடுத்துருக்கேன்னா, சின்ன சின்ன பால் ஏன் கொடுத்துருக்கேன், பீட்ஸ் ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஃபிஷ்ஷுக்கு கலர் அட்ராக்ஷன் கொஞ்சம் பிடிக்கும். எங்கே கலர்ஃபுல்லாக இருக்கோ அங்கே ஓகே ஏதோ ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை போய் தேடி போவோம். அதனால தான் இப்போ நம்ம இதை பீச்சுக்குள்ளே வீசினதுக்கப்புறம் இந்த கலரை பார்த்துட்டு ஃபிஷ் இது பக்கத்தில் இதில் என்ன இடம் இருக்கோ அதை நம்மளுக்கு கடிக்க வரும்போது அதை மாட்டிக்குவோம். இது லூருன்னு சொல்லுவாங்க. லூர்னா கட்டை, இந்த மீன் மாதிரியே ஒரு தூண்டில் இருக்கும். அது எப்படின்னா இருக்கு இல்லையா, இதுதான் அந்த ஃபிஷ்ஷிங் லூருன்னு சொல்லுவாங்க. இது நம்ம இதில் அந்த நரம்பை செட் பண்ணிவிட்டு இதை கடலில் வீசுவாங்க. வீசிட்டு நம்ம அதை ஃபுல் பண்ணி ரிட்ரைவ் பண்ணும்போது மீன் மாதிரியே இப்படியே வளைஞ்சு விடுவோம். மீன் மாதிரியே இப்படியே வளைஞ்சு விடும்போது இப்போ இதை பார்க்குற பெரிய மீன் என்ன பண்ணணும்னா, ஓகே ஏதோ சின்ன மீன் போகுதுன்னு சொல்லிட்டு அதை பிடிக்க வரும்போது இந்த ஹூக்கில் அதை மாட்டிக்குவோம். அதை நம்ம அப்படியே கரைக்கி ரிட்ரைவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நிறையா இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, இது ஒன்றும் கம்பெனியோட அந்தந்த கம்பெனியை பொறுத்து அதோட ப்ரைஸ். இப்போ சைனா மேட்லாம் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இல்லைன்னா ஜப்பான், இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து வர விலையெல்லாம் கொஞ்சம் நம்ம காசு அதிகமாக இருக்கும். அதாவது இந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா 500 550. இது எனக்கு 500 550 நினைக்கிறேன் இது நான் வாங்கினது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கும். இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஊர்லேயே. இதுவும் ஒரு வெரைட்டிஸ் ஆகல. இதே சின்ன பீஸ் தான் இது. இதை இப்போ போட்டில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராட்லாம் தேவைப்படாது. அவங்க கையிலேயே நரம்பு வச்சுட்டு இதில் மாட்டி போட் போகும்போதே தூக்கி வீசிட்டு அப்படியே அந்த ரன்னிங்லேயே இழுத்துக்கிட்டே வருவாங்க. அந்த டைமில் அந்த பெரிய பெரிய மீன்லாம் இதை மாட்டிட்டு அவங்க போட்டில் பிடிப்பாங்க. போட்டில் ஃபிஷ்ஷிங் பண்ணுறது அப்படி தான் பண்ணுவாங்க. போட்டில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று லைவ் ஃபிஷ்ஷு போட்டு பிடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபிஷ்ஷு லூர் போட்டு தான் பிடிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹூக் செட்டப் பண்ணியாச்சு. இதை எல்லாம் ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். இதில் பெயிட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒன்று புழு குத்தி போடலாம், அப்படி இல்லைன்னா மீனையே சின்ன சின்ன மீனையே கட் பண்ணி போடலாம். நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, அந்த கடம்பா அப்படிங்கிற ஒரு மீன், கனவா மீனை வாங்கி கட் பண்ணி அதை உப்பில் போட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதோட ஃப்ளஷ் அந்த ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உப்பில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ரஃப் ஆகிடும், ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஹூக்கில் செட்டப் பண்ணிட்டோம்னா அது ஈஸியாக வெளியே வராது. அதே மாதிரி சின்ன சின்ன மீன் கடித்தாலுமே அதனால் பிச்சு எடுத்து சாப்பிட்டு போக முடியாது. அது அந்த ஹூக்கில் டைம் பண்ணப்போ எனக்கு கிடைச்சது ஒரு ஈல் ஃபிஷ்ஷு. அது கடல் பாம்பு தான். ஆக்சுவலாக கடல் பாம்பு இனத்தை சேர்ந்தது. அதை நான் திரும்ப கடல்லே விட்டுட்டாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு குளத்தில் மீன் பிடிச்சேன். அதில் ஒரு 2 கேட் ஃபிஷ் பிடிச்சேன். அது ஒரு 1.5 kg இருக்கும். 1.5 kg இருக்கும். அது அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் தான் நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த ஃபிஷ்ஷிங் பெயிட் இருக்குது. இதை நான் இப்போ பிரித்து எடுக்க போகிறேன். இது நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இதுதான் அதை கட் பண்ணி நான் அப்படியே உப்பில் ஒரு 2 days வச்சுருந்தேன். 2 days வச்சுருந்தோன்னே இது பார்த்திங்கன்னா இதோட அந்த சாஃப்ட்னஸ் போயிட்டு ரஃப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த ரப்பரியாக இருக்கும், ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி. ஸோ இதை நம்ம ஹூக்கில் போடும்போது ஈஸியாக கலண்டு போகாது. தண்ணியில் போடும்போது மீன் கடிக்கிற வரைக்கும் அது தண்ணியிலே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதோட ஷேப் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் இல்லையா, அந்த கனவா ஃபிஷ்ஷு. நான் இதை கட் பண்ணி ஒரு மாதிரி சர்க்கிள் ஷேப்பு கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி ஒரு 3 லேயர் 4 லேயர் வச்சுருப்பேன். இது இப்போ கலர் ஆட் ஆனதுனால இப்படி இருக்குது. இது கலர் ஆட் பண்ணலை, அதனால் இது ஒயிட்டாக இருக்குது. இது கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி
கலரில் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் போட்டு நான் ஒரு பாக்ஸில் வச்சுருந்தேன். இதை எடுத்து நான் ஒரு தனித்தனி பாக்ஸில் வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸில் வைப்போம். நல்லா ரஃப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கனவாவோட அந்த ஸ்கின் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப்பாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை நான் பிச்சர்னா கூட பிக்க முடியாது, அந்த மாதிரி ரஃப்பாக இருக்குது. பிக்க முடியாது, அவ்வளோ அவ்வளோ ரஃப்பாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து மீன் சாப்பிட்டுட்டு போக முடியாது, சின்ன மீன். அதனால் வந்து நம்ம ஹூக்கில் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அது வந்து ஹூக்கில் மாட்டுற வரைக்கும் இந்த ஃபுட்டு வந்து அப்படியே ஹூக்கில் இருக்கும். அதனால் நம்ம வந்து அடிக்கடி எடுத்து வேறு ஃபுட்டு மாற்றணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நான் 3 பாக்ஸ்லேயும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரும் ப்ளஸ் எசன்ஸ் ஆட் பண்ணது, அந்த விங்ஸோடு இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணி அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அதே மாதிரி கலர் ஆட் பண்ண அந்த ஃப்ளஷை நீட்டாக கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதையும் ஒரு தனி பாக்ஸில் போட்டாச்சு. இப்போ மொத்தமாக வந்து நாளைக்கு நான் 3 பாக்ஸ் எடுத்து போக போகிறேன். பார்க்கலாம் எது ஒர்க் அவுட் ஆகுது, ஃபிஷ்ஷு மாட்டுதா மாட்டலையான்றதை நாளைக்கு பார்ப்போம். இதோட அந்த இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சாஃப்ட்னஸ்ஸு ப்ளஸ் அந்த ரப்பர்னஸ்ஸு. இதை நான் இப்படி பிச்சு காட்டுறேன், எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்து பிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வேஸ்ட் பண்ண வேண்டாம், நாளைக்கு இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, மீனுக்கு எரை ரெடி. நாளைக்கு மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நான் இன்றைக்கி இதான் சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு நான் ஃபிஷ்ஷிங் பிடிச்சேன், இல்லை பிடிச்சேன்னா மீன் மாட்டுச்சா மாட்டலையா அப்படின்றது வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ்.